திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய காணொளியாக அடியார் இலக்கணம் என்ற தலைப்புக்கு கீழே இரண்டாவது காணொளியை சிந்திப்பதற்கு குருவருளும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே அடியார் இலக்கணம் என்ற நம்முடைய முதல் காணொளியிலே எண்ணத்தாலும் செயலாலும் சுதந்திரமற்று இருப்பவரே அடியார் என்று நாம் பதிவிட்டிருந்தோம். அதுதான் அடியாருடைய இலக்கணத்திலே மிகவும் மேலான நிலை. அப்படி வாழ்ந்தவர்கள்தான் 63 நாயன்மார்கள். அந்த 63 நாயன்மார்களும் இந்த 2 அடியார்கள் திருக்கூட்டத்துக்குள்ளே வருவார்கள். அதாவது விதிகளை பின்பற்றி வாழும் அடியார்கள் அல்லது வாழ்ந்த அடியார்கள். மற்றொருவர் விதிவிலக்கான அடியார்கள், அதாவது சைவ சமயம் சொல்லக்கூடிய விதிகளை பின்பற்றி வாழ்ந்த அடியார்கள், அல்லது சைவ சமயம் என்ன விதிகளை சொல்லியதோ அதற்கு புறம்பாக சில பேர் விதிவிலக்காக வாழ்ந்து இறைவன் திருவடியை அடைந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அடியார்கள் என்று நாம் 2ஆக பிரித்து கொள்ளலாம். அந்த வகையிலே விதிகளை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் என்ற வரிசையில் வருகின்ற பொழுது திருஞான சம்பந்தர் இருக்கிறார். அதன் பிறகு அதிகப்படியான விதிமுறைகளை அப்படியே கடைபிடித்தவர் என்றால் விரண்வெண்ட நாயனார். ஏனென்றால் சிவபெருமான் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே பின்பற்றியவர். அதனால்தான் அவருக்கு சைவ சமயம் ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தது. அதனால்தான் அவர் சைவ சமயத்தினுடைய தலைவனையே புறந்தள்ளி வைக்கக்கூடிய அதிகாரத்தையும் உரிமையும் பெற்றவராக இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த ஒழுக்க நெறியை அவர் கடைபிடித்திருக்கிறார். அதனால்தான் அவரால் அதை செய்ய முடிந்தது. இறைவனும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். விரண்வெண்ட நாயனாருக்கு கட்டுப்பட்டிருக்கிறான் அவன். இல்லை என்றால் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைத்திருக்காது, பெரிய புராணம் கிடைத்திருக்காது. அந்த வகையிலே விதிகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அடியார்களில் மிக மேலானவர் விரண்வெண்ட நாயனார். ஆனால் நாம் விதிவிலக்கான அடியார்களுக்குள்ளே நாம் வர முயற்சி செய்யக்கூடாது. விதிவிலக்கான அடியார்கள் என்றால் அதிபத்த நாயனார், கண்ணப்ப நாயனார், சிறுதொண்ட நாயனார், இயற்பகை நாயனார், இவர்களெல்லாம் விதிவிலக்கானவர்கள். சிவபெருமான் சிறுதொண்ட நாயனார் வீட்டுக்கு சென்று பிள்ளைக்கறி கேட்கிறார். இவரெல்லாம் விதிவிலக்கானவர். கண்ணப்ப நாயனார் ஊனை இறைவனுக்கு படைக்கிறார். பன்றிக்கரியை இறைவனுக்கு படைக்கிறார். அந்த பன்றிக்கரியும் அவனுக்கு அமுதமாக இருக்கிறது. அவன் கண்ணை பிடுங்கி அப்புகிறார். இயற்பகை நாயனார் தன்னுடைய மனைவியை பிறருக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் விதிவிலக்கானவர்கள். இவர்களைப் போல நாம் வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது. பட்டினத்தாரே தெளிவாக சொல்லுகிறார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேனு வல்லேன். சிறுதொண்ட நாயனார் போல என்னால் வாழ முடியாது. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேனு வல்லேன். திருநீலகண்ட நாயனாரைப் போல நான் வாழ முடியாது. நாளாறில் கண் இழந்து தொண்டு செய்து கண் இழந்து அப்ப வல்லேனு வல்லேன். கண்ணப்ப நாயனாரை போல என்னால் வாழ முடியாது. ஆனால் நானும் சென்று ஆளாவது எப்பொழுதோ திருக்காலத்தி அப்பருக்கே என்று பட்டினத்தார் குறிப்பிடுகிறார். என்றால் அவராலே முடியாத போது நாமெல்லாம் எங்கு இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே விதி விலக்குகளை பின்பற்றி வாழ நாம் முயற்சி செய்யக்கூடாது. விதிகளை பின்பற்றி வாழ்ந்தால் ஏதேனும் ஒரு பிறவியில் நாமும் விதிவிலக்காக வாழக்கூடிய தகுதியை பெற்று பேரை பெற்று இறைவன் திருவடியை அடையலாம். ஏனென்றால் 63 நாயன்மார்களிலே விதிவிலக்காக வாழ்ந்த அனைத்து நாயன்மார்களும் பல பிறவிகளில் சைவ சமயத்தில் சொல்லப்பட்ட அத்துணை விதிகளையும் அப்படியே உறுதியாக கடைபிடித்து வாழ்ந்தமையால் பின்னால் வந்த ஒரு பிறவியில் விதிவிலக்காக வாழுகின்ற பேரை பெற்று இறைவன் திருவடியை அடைந்தார்கள். ஆகவே நாம் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. நாம் விதிகளை பின்பற்றி வாழ வேண்டும் என்றுதான் நினைக்க வேண்டும்.
அந்த வகையிலே நம்முடைய சைவ சமய விதிகளை சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லுகிறது, திருமந்திரம் சொல்லுகிறது, திருமுறைகளிலே ஆங்காங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கடைபிடித்து வாழலாம். இதற்கு அடிப்படையாக திருக்குறள் சொல்லக்கூடிய அடிப்படை ஒழுக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் நம் அளவிலே ஒரு சில ஒழுக்கங்களை கடைபிடித்து நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். உதாரணத்திற்கு நாம் கோயிலுக்கு செல்லுகின்றோம் என்றால் அனைவரும் வரிசையில் செல்கிறார்கள் என்றால் நாமும் வரிசையில் தான் செல்ல வேண்டும். நாம் திருநீர் அணிந்திருக்கிறோம், ருத்ராட்சம் அணிந்திருக்கிறோம், சிவ கோலத்தில் இருக்கிறோம் என்பதற்காக நமக்கு சிறப்பு வழியெல்லாம் இறைவன் கொடுக்க மாட்டான். மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் நாமும் சென்று இறைவனை வணங்க வேண்டும். அப்படி சென்று வணங்குவதில் சிறு காலதாமதம் ஆயிட்டு போகிறது. அந்த காலதாமதத்தின் போது நீங்கள் இறைநாமத்தை ஜபம் செய்து கொள்ளலாம். தேவாரம் திருவாசகத்தை ஓதிக்கொண்டு அப்படியே கடந்து செல்ல வேண்டியதுதான். அல்லது இறை சிந்தனையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் மற்றவர்களோடு. அப்பொழுது அவர்களுக்கும் அந்த இறை சிந்தனை வந்து சேரும். ஏதேனும் ஒரு வகையில் நாம் மற்றவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் கட்டாயம் கோயிலுக்கு செல்கின்ற பொழுது வரிசையில் தான் செல்ல வேண்டும். வரிசையில் தான் செல்ல வேண்டும். அதன் பிறகு கோயிலில் ஏதேனும் கொடுக்கிறார்கள் அல்லது ஏதேனும் ஒரு திருக்கூட்டத்தில் ஒரு பொருளை நமக்கு அனைவருக்கும் கொடுக்கிறார்கள், நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நமக்கு அவ்வளவுதான் இறைவன் திருவருள் செய்திருக்கிறான். இதுவோ உனது இன்னொருள் ஆவடுதுறை அரணே என்று தேவாரம் சொல்வது போல மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி, எனக்கு கிடைக்கவில்லை, அது சாமியுடைய திருவருட்கருணை என்று நாம் மனதளவிலே நம்மை ஆற்றுப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக சண்டை கிடக்கூடாது. அது அடியாருடைய இலக்கணமே கிடையாது. அது அடியாருடைய இலக்கணமே கிடையாது. கிடைக்கவில்லையா, பரவாயில்லை, மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா, நல்லது என்று நாம் நம்மை ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வேதத்தை இகழ்ந்து பேசக்கூடாது. வேதத்தை மிஞ்சிய அறமில்லை, வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே என்று திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார். அதே போல அந்த வேதத்தை ஓதக்கூடிய வேதியர்களை நாம் வெகுண்டு பேசக்கூடாது. அப்படி யார் வெகுண்டு பேசுகிறார்களோ அவர்களோடு நாம் உறவு கொள்ளக்கூடாது என்று சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருப்பாட்டிலே 73வது பதிகத்திலே 5வது பாடலிலே தெளிவாக குறிப்பிடுகிறார். வேதியர் தம்மை வெகுளேன், வெகுண்டவர்க்கும் துணையாகேன் என்று சொல்லுகிறார். வேதத்தை ஓதக்கூடிய அந்த சிவாச்சாரியார்களுக்கு நாம் புறம்பாக இருக்க மாட்டேன், யார் புறம்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் துணையாகவும் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நாள் வேதமும் பொருள்களும் அருளி என்று திருஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்ற பாடலிலே பதிவு பண்ணுகிறார். 4 வேதங்களையும் அந்த வேதத்தினுடைய பொருளையும் இறைவனே கொடுக்கிறான் என்று சம்பந்தர் சொல்லுகிறார். ஆகவே வேதத்தை நாம் இகழ்ந்து பேசக்கூடாது. வேதத்தை ஓதக்கூடியவர்களையும் நாம் இகழ்ந்து பேசக்கூடாது. யார் இகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் மிகவும் முக்கியமான அடியார் இலக்கணத்திலே முதன்மையானது. அதன் பிறகு நாம் திருநீறு, ருத்ராட்சம், 5 எழுத்தை ஜபம் செய்கிறோம். திருநீறு இறைவனுக்குரியது, அவனுடைய திருமேனியிலே என்றும் இருப்பது. ருத்ராட்சம் அவனுடைய கண், ருத்ரனுடைய அச்சம். ஆகவே அவன் அணிந்து கொண்டிருப்பதை நாமும் அணிந்து கொள்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறான். அப்படி என்றால் நாம் அவனைப் போல இருக்க வேண்டும் அல்லவா? அவனைப் போல நாம் இருக்க வேண்டும். ஆகவே 5 எழுத்து சொல்லக்கூடிய இந்த நாவினால், இந்த வாயினால் வாக்கு குற்றம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மிக மேலான மந்திரம் 5 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இந்த வாக்கினால் ஏற்படக்கூடிய குற்றங்களை செய்யலாமா?
செய்யவே கூடாது. புறம் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கடும் சொற்களை எந்த நேரத்திலும் சொல்லக்கூடாது. இனிமையான சொற்கள் மட்டுமே வெளியில் வர வேண்டும். இனிமையான சொற்கள் வரவில்லை என்றால் அமைதியாக இருந்து கொள்ள வேண்டும். அமைதியாக இருந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஐந்தெழுத்து சொல்லக்கூடிய இந்த நாவினால் இனிமையான சொற்களை தவிர கடுஞ்சொற்களோ, புறஞ்சொல்லுவதோ, பொய் சொல்லுவதோ, அதன் பிறகு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பதோ, இதெல்லாம் செய்யவே கூடாது. இதெல்லாம் அடியாருடைய இலக்கணத்துக்குள்ளே வருகிறது. அதன் பிறகு மனதளவில் கூட பிறருக்கு எந்த விதத்திலேயும் தீங்கு செய்யக்கூடாது. எந்த விதத்திலேயும் மனதளவில் கூட தீங்கு நினைக்கக்கூடாது. இது அடியாருடைய இலக்கணத்திலே மிக மேலானது. அதன் பிறகு புலனடக்கம். திருநீலகண்டத்து குயவனார் போல புலனடக்கத்தோடு இருக்க வேண்டும். அதன் பிறகு உயர்ந்த தர்ம சிந்தனை. உயர்ந்த தர்ம சிந்தனை. எல்லா பண்புகளும் இருக்கிறது, எனக்கு தர்ம சிந்தனை இல்லை என்றால் அடியார் இல்லை. அடியார் இலக்கணத்துக்குள்ளே அந்த ஆன்மா வரவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் அண்ட சராசரங்களை இறைவன் தாங்குகிறான். இறைவனை தர்மமே தாங்கிக் கொண்டிருக்கிறது. தர்ம சிந்தனை இல்லை என்றால் நீ எந்த சூழ்நிலையிலும் இறைவனை அடைய முடியாது. இறைவன் திருவடியை அடைய முடியாது. ஆகவே அடியாருடைய இலக்கணம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கைலாயத்தில் சென்று நாம் வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டுமோ அதற்கு முன்மாதிரியான வாழ்க்கையை இந்த பூமியில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போதுதான் நாம் அங்கு சென்று வாழ முடியும். மறுமையிலே சென்று நாம் வாழ முடியும். இம்மையில் அதுக்கு ஒத்திகை பார்க்க வேண்டும். மறுமையில் நிஜ வாழ்க்கை இருக்கும். ஆகவே அந்த மாதிரி நாம் வாழ்ந்தால்தான் நாம் அடியார் இலக்கணத்துள் வருகிறோம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.